ஓம் சாந்தி. 5/8/2025. இனிமையான குழந்தைகளே, இந்த விகார உலகத்தை சிவாலயமாக மாற்றுவதற்காக தந்தை வந்துள்ளார். விலை மாதர்களுக்கு கூட ஈஸ்வரிய செய்தியை கொடுத்து அவர்களுக்கும் நன்மை செய்வது உங்களுடைய கடமையாகும். கேள்வி: இந்த குழந்தைகள் தங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். பதில்: யார் ஏதாவது ஒரு காரணத்தினால் முரளியை தவற விடுகிறார்களோ அவர்கள் தங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். அநேக குழந்தைகள் தங்களுக்குள் கோபித்துக் கொள்கின்ற காரணத்தினால் வகுப்பிற்கே வருவது இல்லை. ஏதாவது ஒரு காரணத்தை உருவாக்கி கொண்டு வீட்டிலேயே உறங்கி விடுகிறார்கள். இதன் மூலம் அவர்கள் தனக்கு தானே நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். ஏனென்றால் பாபா தினம்தோறும் ஏதாவது ஒரு புதிய யுக்திகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். கேட்கவே இல்லை என்றால் எவ்வாறு நடைமுறையில் கொண்டு வருவார்கள்? ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகள், நாம் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிந்திருக்கிறார்கள். ஆனால் மாயை மறக்க செய்து விடுகிறது. சிலரை முழு நாளும் மறக்க செய்து விடுகிறது. மகிழ்ச்சி ஏற்படுவதற்கு ஒரு பொழுதும் நினைவு செய்வது இல்லை. நமக்கு இறைவன் படிப்பு சொல்லித் தருகிறார் என்பதை மறந்து விடுகிறார்கள். மறந்து விடுகின்ற காரணத்தினால் வேறு எந்த சேவையும் செய்ய முடிவது இல்லை. மோசத்திலும் மோசமாக இருக்கக்கூடிய விலை மாதர்களுக்கும் சேவை செய்ய வேண்டும் என்று இரவு பாபா புரிய வைத்தார். விலை மாதர்களுக்கு நீங்கள் அறிவியுங்கள். நீங்கள் தந்தையின் இந்த ஞானத்தை தாரணை செய்வதன் மூலம் சொர்க்கத்தின் மகாராணியாக ஆக முடியும். செல்வந்தர்கள் அப்படி ஆக முடியாது. அவர்களுக்கு ஞானம் கொடுப்பதற்கு யார் படித்தவர்களோ அவர்கள் ஏற்பாடு செய்யலாம். பாவம், அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள். ஏனென்றால் அவர்களும் அபலைகள் ஆவார்கள். அவர்களுக்கு நீங்கள் புரிய வைக்கலாம். பாபா அதிகமான யுக்திகளை புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். நீங்கள் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்களாகவும் கீழானதிலும் கீழானவர்களாகவும் ஆகியுள்ளீர்கள் என்று சொல்லுங்கள். உங்களுடைய பெயரை வைத்துதான் பாரதம் வைஷ்யாலயமாக ஆகியிருந்தது. நீங்கள் இந்த முயற்சி செய்வதன் மூலம் சிவாலயத்திற்கு செல்ல முடியும். நீங்கள் இப்பொழுது பணத்திற்காக எவ்வளவு மோசமான செயலை செய்கிறீர்கள். இப்பொழுது இதை விட்டு விடுங்கள். இப்படி புரிய வைப்பதன் மூலம் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள். உங்களை யாரும் தடுக்க முடியாது. இது நல்ல விஷயம் அல்லவா? இறைவன் ஏழைகளினுடையவர் ஆவார். பணத்திற்காக இப்படி மோசமான காரியங்களை செய்கிறார்கள். இது அவர்களுடைய தொழிலை போல நடக்கிறது. சேவையை எப்படி அதிகரிப்பது என்ற யுக்திகளை உருவாக்குவோம் என குழந்தைகள் கூறுகிறார்கள். சில குழந்தைகள் ஏதாவது ஒரு விஷயத்தில் கோபித்துக் கொள்கிறார்கள். படிப்பை விட்டு விடுகிறார்கள். நாம் படிக்கவில்லை என்றால் நமக்கு தான் நஷ்டம் என்பதை புரிந்து கொள்வது இல்லை. கோபித்துக் கொண்டு இருந்து விடுகிறார்கள். இன்னார் இவ்வாறு சொன்னார், அப்படி சொன்னார், ஆகையால் வருவதில்லை என்று சொல்கிறார்கள். வாரத்திற்கு ஒரு முறை கஷ்டப்பட்டு வருகிறார்கள். பாபா முரளிகளில் அவ்வப்பொழுது வழிகளை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். முரளியை கேட்க வேண்டும். வகுப்பிற்கு வந்தால் தானே கேட்க முடியும். ஏதாவது ஒரு காரணம் காட்டி சாக்கு போக்கு சொல்லி உறங்கிவிடக்கூடியவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். நல்லது, இன்றைக்கு செல்லவில்லை. பாபா அப்படிப்பட்ட நல்ல நல்ல கருத்துக்களை கூறுகிறார். சேவை செய்தால்தான் உயர்ந்த பதவியை அடைவார்கள். இது படிப்பு. பனாரஸ் இந்தோ பல்கலைக்கழகம் போன்றவற்றில் அதிகமாக சாஸ்திரங்களை படிக்கிறார்கள். வேறு எந்த வேலையும் இல்லை என்றால் சாஸ்திரங்களை மனனம் செய்து சத்சங்கத்தை ஆரம்பித்து விடுகிறார்கள். அதில் குறிக்கோள் எதுவுமே இல்லை. இந்த படிப்பின் மூலம் அனைவருடைய துக்கமும் விலகுகிறது. எனவே குழந்தைகளாகிய நீங்கள் இப்படிப்பட்ட மோசமானவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். இங்கே இப்படிப்பட்டவர்கள் வருவதை செல்வந்தர்கள்
உள்ளவர்கள் பார்த்தால் அவர்களுக்கு வருவதற்கு மனம் வராது. தேக அபிமானம் உள்ளது, அவர்களுக்கு வெட்கம் வரும். நல்லது, அவர்களுக்கு தனி பள்ளியை திறந்து கொள்ளுங்கள். அந்த படிப்பு ஒரு பைசாவிற்கு ஒப்பான ஷரீர நிர்வாகத்திற்கான படிப்பு. இது 21 பிறவிகளுக்கானது. எவ்வளவு பேருக்கு நன்மை நடக்கும். குறிப்பாக தாய்மார்கள் வீட்டில் கீதா பாடசாலையை திறக்கலாமா என்று கேட்கிறார்கள். அவர்களுக்கு ஈஸ்வரிய சேவையின் ஆர்வம் இருக்கிறது. ஆண்கள் அங்கே இங்கே என்று கிளப்புகளுக்கு சுற்றி கொண்டிருக்கிறார்கள். செல்வந்தர்களுக்கு இங்கேயே சொர்க்கமாகும். எவ்வளவு ஃபேஷன் போன்றவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவதைகளுக்கு இயற்கையான அழகு உள்ளது. எவ்வளவு வித்தியாசம் உள்ளது. அதுபோல இங்கே உங்களுக்கு உண்மை சொல்லிக் கொடுக்கப்படுகிறது எனும் பொழுது எவ்வளவு குறைவானவர்கள் வருகிறார்கள். அதுவும் ஏழைகள் தான் வருகிறார்கள். ஆனால் அந்த பக்கம் உடனே சென்று விடுகிறார்கள். அங்கேயும் அலங்காரம் போன்றவைகளை செய்து கொண்டு செல்கிறார்கள். குருமார்கள் திருமண நிச்சயம் கூட செய்து வைக்கிறார்கள். இங்கே யாருக்காவது நிச்சயம் செய்து வைக்கப்படுகிறது என்றாலும் கூட காப்பாற்றுவதற்காக காம சிதையில் ஏறுவதிலிருந்து காப்பாற்றப்படட்டும். ஞான சிதையில் அமர்ந்து கோடி மடங்கு பாக்கியசாலியாக ஆகிவிடட்டும். இந்த வீணான காரியங்களை விட்டுவிட்டு சொர்க்கத்திற்கு செல்லுங்கள் என்று தாய் தந்தையருக்கு சொல்லப்படுகிறது. என்ன செய்வது? இந்த உலகம் குலத்தின் பெயரை கெடுக்கிறீர்கள். திருமணம் செய்யாமல் இருப்பது விதிமுறைக்கு எதிரானது என்று எங்கள் மீது கோபித்துக் கொள்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். உலக வழக்கம் குல மரியாதையை விடுவதே இல்லை. என்னுடையவர் ஒருவரே, வேறு யாரும் இல்லை என்று பக்தி மார்க்கத்தில் பாடுகிறார்கள். மீராவின் பாடல் கூட ஒன்று உள்ளது. பெண்களில் முதல் நம்பர் பக்தர் மீரா ஆவார். ஆண்களில் நாரதர். நாரதருடைய கதை கூட உள்ளதல்லவா? நான் லக்ஷ்மியை மனம் புரிய முடியுமா என்று புதியவர்கள் யாராவது உங்களிடம் கேட்டால் நான் தகுதியுடையவனா என்று பாருங்கள் என சொல்லுங்கள். தூய்மையான சர்வ குணங்களிலும் நிறைந்தவனாக இருக்கிறேனா? இது விகாரம் நிறைந்த தூய்மையற்ற உலகம். அதிலிருந்து நீங்கி தூய்மையாக்க பாபா வந்துள்ளார். தூய்மையாக ஆனீர்கள் என்றால்தான் லக்ஷ்மியை மனம் புரிய தகுதியானவர்களாக ஆக முடியும். இங்கே பாபாவிடம் வந்து சத்தியம் செய்கிறார்கள். பிறகு வீட்டிற்கு சென்று விகாரத்தில் விழுகிறார்கள். இப்படியெல்லாம் செய்திகள் வருகின்றன. இப்படிப்பட்டவர்களை எந்த பிராமணி அழைத்து வருகிறாரோ அவர் மீது கூட இதன் தாக்கம் ஏற்பட்டு விடுகிறது என்று பாபா கூறுகிறார். இந்திர சபையின் கதை கூட இருக்கிறது அல்லவா? எனவே அழைத்து வருபவர்களுக்கு தண்டனை ஏற்பட்டு விடுகிறது. அரைகுறையானவர்களை அழைத்து வராதீர்கள் என்று பாபா பிராமணிகளுக்கு கூறுகிறார். உங்களுடைய நிலையம் இறங்கிவிடும். ஏனென்றால் விதிமுறைக்கு புறம்பாக அழைத்து வருகிறீர்கள். உண்மையில் பிராமணியாக ஆவது மிக சகஜம். 10-15 நாட்களில் ஆகிவிட முடியும். மிகவும் சகஜமாக பிறருக்கு புரிய வைப்பதற்கான யுக்தியை பாபா கூறுகிறார். பாரதவாசிகளாகிய நீங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களாக இருந்தீர்கள். சொர்க்கவாசிகளாக இருந்தீர்கள். இப்பொழுது நரகவாசிகளாக இருக்கின்றீர்கள். மீண்டும் சொர்க்கவாசிகளாக ஆக வேண்டும் என்றால் இந்த விகாரத்தை விட்டுவிடுங்கள். பாபாவை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் பாவ கர்மங்கள் அழிந்துவிடும். எவ்வளவு சகஜமானதாக இருக்கிறது. ஆனால் சிலர் முற்றிலும் புரிந்து கொள்வதே இல்லை. தாங்களே புரிந்து கொள்ளவில்லை என்றால் மற்றவர்களுக்கு என்ன புரிய வைப்பார்கள்? வானப்பிரஸ்த நிலையிலும் கூட பற்றின் ஈர்ப்பு இருந்து விடுகிறது. இன்றைக்கு வானப்பிரஸ்த நிலைக்கு அவ்வளவாக செல்வதே இல்லை. தமோ பிரதானமாக இருக்கிறது அல்லவா? இங்கேயே மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். முன்பு பெரிய பெரிய வானப்பிரஸ்திகளின் ஆசிரமம் இருந்தது. இன்றைக்கு அவ்வளவாக இல்லை. 80-90 வயதாகி விடுகிறது எனும் பொழுது வீட்டை விடுவதே இல்லை. சப்தங்களை கடந்து செல்ல வேண்டும். ஈஸ்வரனை நினைவு செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதே இல்லை. பகவான் யார்?
இவை அனைத்தையும் தெரிந்திருக்கவில்லை, எங்கும் வியாபித்து இருப்பவர் என்று சொல்லிவிட்டால் யாரை நினைவு செய்வது? நாம் பூஜாரிகள் என்பதையும் புரிந்து கொள்வது இல்லை. பாபா உங்களை பூஜாரியிலிருந்து பூஜிக்கத்தக்கவர்களாக மாற்றுகிறார். அதுவும் 21 பிறவிகளுக்கு. அதற்கு முயற்சி செய்ய வேண்டியிருக்கும். இந்த பழைய உலகம் முடிய போகிறது என்பதை பாபா புரிய வைத்திருக்கிறார். இப்பொழுது நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற ஈடுபாடு இருக்க வேண்டும். அங்கே குற்றமான விஷயங்கள் இருப்பதே இல்லை. பாபா வந்து அந்த தூய்மையான உலகத்திற்கான ஏற்பாடுகளை செய்ய வைக்கிறார். சேவாதாரி செல்லமான குழந்தைகளை கண்களில் அமர்த்தி அழைத்து செல்கிறார். எனவே மோசமானவர்களை கடை தேற்றுவதற்கு தைரியம் தேவை. அந்த அரசாங்கத்தில் பெரிய பெரிய குழுக்கள் இருக்கிறது. படித்தவர்கள் டிப்டாப்பாக செல்கிறார்கள். இங்கே அநேகர் ஏழைகள், சாதாரணமானவர்கள். பாபா அமர்ந்து அவர்களை அந்த அளவிற்கு உயர்த்துகிறார். நடத்தை மிக ராயலாக இருக்க வேண்டும். பகவான் படிப்பு சொல்லி தருகிறார். அந்த படிப்பில் யாராவது பெரிய தேர்வில் தேர்ச்சி பெற்று விடுகிறார்கள் என்றால் எவ்வளவு டிப்டாப் ஆகி விடுகிறார்கள். இங்கே பாபா ஏழை பங்காளனாக இருக்கிறார். ஏழைகள்தான் ஏதாவது அனுப்பி வைக்கிறார்கள். 1-2 ரூபாய்க்கு கூட மணி ஆர்டர் அனுப்புகிறார்கள். நீங்கள் மகான் பாக்கியசாலிகள் என்று பாபா கூறுகிறார். அதற்கு பதிலாக அதிகமாக கிடைத்து விடுகிறது. இது கூட ஒன்றும் புதிய விஷயம் கிடையாது. சாட்சியாக இருந்து நாடகத்தை பார்க்கிறார். குழந்தைகளே, நல்ல விதத்தில் படியுங்கள். இது ஈஸ்வரிய யஜ்யமாகும். என்ன வேண்டுமோ எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் இங்கே எடுத்தீர்கள் என்றால் அங்கே குறைந்துவிடும். சொர்க்கத்தில் அனைத்தும் கிடைக்கும். பாபாவிற்கு சேவையில் மிகவும் சுறுசுறுப்பான குழந்தைகள் தேவை. சந்தேஷியை போல, மோகினியை போல சேவையில் ஊக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும். உங்களுடைய பெயர் புகழ் பெற்றுவிடும். பிறகு உங்களுக்கு அதிக மரியாதை அளிப்பார்கள். பாபா அனைத்து வழிகளையும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். குழந்தைகளுக்கு இங்கே எவ்வளவு நேரம் கிடைக்கிறதோ நினைவில் இருங்கள் என்று பாபா கூறுகிறார். தேர்வு நாள் நெருங்கும் பொழுது தனிமையில் சென்று படிக்கிறார்கள். தனியாக ஆசிரியரை கூட அமர்த்திக் கொள்கிறார்கள். நம்மிடம் அதிகமான ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். படிப்பதற்கு ஆர்வம் தேவை. பாபா மிக சகஜமாக புரிய வைக்கிறார். தங்களை ஆத்மா என்று மட்டும் நிச்சயம் செய்து கொள்ளுங்கள். இந்த சரீரம் அழியக்கூடியது. ஆத்மாக்களாகிய நீங்கள் அழிவற்றவர்கள். இந்த ஞானம் ஒரு முறைதான் கிடைக்கிறது. பிறகு சத்தியுகத்திலிருந்து கலியுக கடைசி வரை யாருக்கும் கிடைப்பதே இல்லை. உங்களுக்கு தான் கிடைக்கிறது. நான் ஆத்மா என்பதை உறுதியாக நிச்சயம் செய்து கொள்ளுங்கள். தந்தையிடமிருந்து நமக்கு ஆஸ்தி கிடைக்கிறது. பாபாவின் நினைவின் மூலம்தான் பாவ கர்மங்கள் அழியும். அவ்வளவுதான். இதை மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இருந்தால் கூட அதிக நன்மை உண்டாகும். ஆனால் சார்ட் வைப்பதே இல்லை. எழுதி எழுதி களைப்படைந்து விடுகிறார்கள். பாபா மிக சுலபமாக்கி புரிய வைக்கிறார். ஆத்மாவாகிய நான் சதோ பிரதானமாக இருந்தேன். இப்பொழுது தமோ பிரதானமாக ஆகியுள்ளேன். இப்பொழுது பாபா கூறுகிறார், என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். எவ்வளவு சகஜமானதாக இருக்கிறது. இருந்தாலும் மறந்து விடுகிறார்கள். எவ்வளவு நேரம் அமர்கிறீர்களோ தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். ஆத்மாவாகிய நான் பரமாத்மாவின் குழந்தையாக இருக்கிறேன். தந்தையை நினைவு செய்வதன் மூலம் சொர்க்கத்தின் ராஜ்யம் கிடைக்கும். பாபாவை நினைவு செய்வதன் மூலம் அரை கல்பத்தின் பாவங்கள் பஸ்மமாகிவிடும். பாபா எவ்வளவு சகஜமான யுக்தியை கூறுகிறார். குழந்தைகள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த பாபா அவரை கூட பயிற்சி செய்கிறார். ஆகையால் தான் கற்றுக் கொடுக்கிறார் அல்லவா. நான் பாபாவின் ரதமாக இருக்கிறேன். பாபா எனக்கு ஊட்டுகிறார். குழந்தைகளாகிய நீங்களும் கூட அவ்வாறே புரிந்து கொள்ளுங்கள். சிவபாபாவை நினைவு செய்து கொண்டே இருந்தால் எவ்வளவு நன்மை ஏற்பட்டு
ஏற்பட்டுவிடும். ஆனால் மறந்து விடுகிறார்கள். மிகவும் சகஜமானதாகும். தொழிலில் வாடிக்கையாளர்கள் யாரும் இல்லை என்றால் நினைவில் அமர்ந்து விடுங்கள். நான் ஆத்மா பாபாவை நினைவு செய்ய வேண்டும். நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் கூட நினைவு செய்யலாம். பந்தனங்களில் கட்டுப்பட்டவர்களாக இருந்தால் அங்கே அமர்ந்து கொண்டே நினைவு செய்து கொண்டே இருந்தால் 10-20 வருடங்களாக இருப்பவர்களை விடவும் உயர்ந்த பதவியை அடையலாம். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, சேவையில் மிக மிக சுறுசுறுப்பானவராக ஆக வேண்டும். எவ்வளவு நேரம் கிடைக்கிறதோ தனிமையில் அமர்ந்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும். படிப்பில் ஆர்வம் வைக்க வேண்டும். படிப்பில் கோபித்துக் கொள்ளக்கூடாது. இரண்டாவது, தங்களுடைய நடத்தையை மிக மிக ராயலாக வைத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது வீட்டிற்கு செல்ல வேண்டும். பழைய உலகம் முடிய போகிறது. ஆகையால் பற்றின் கயிறை அறுத்துவிட வேண்டும். சப்தங்களை கடந்த நிலையில் இருப்பதற்கான பயிற்சியை செய்ய வேண்டும். மோசமானவர்களை கடை தேற்றுவதற்கான சேவை செய்ய வேண்டும். வரதானம். தூய்மையற்ற தன்மையின் பெயர் அடையாளத்தை கூட முடித்துவிட்டு புனிதமானவர் என்ற பட்டத்தை பெறக்கூடிய தூய அன்னப்பறவை ஆகுக. விளக்கம். அன்னப்பறவை ஒரு பொழுதும் கற்களை கிரகிப்பது இல்லை, ரத்தினங்களை கிரகிக்கிறது. அதே போல தூய அன்னப்பறவையாக இருப்பவர்கள் ஒரு பொழுதும் அவகுணத்தை, கல்லை எடுக்க மாட்டார்கள். வீணானவை மற்றும் சக்திசாலியானவற்றை பிரித்து வீணானவற்றை விட்டு விடுகிறார்கள். சக்திசாலியானதை எடுத்துக்கொள்கிறார்கள். அப்பேற்பட்ட தூய அன்னப்பறவைகள் தான் பரிசுத்தமான ஆத்மாக்கள், பவித்திரமான ஆத்மாக்கள். அவர்களுடைய ஆகாரம், செயல்பாடுகள் அனைத்தும் சுத்தமாகி விடுகிறது. எப்பொழுது அசுத்தம், தூய்மையற்ற தன்மையின் பெயர் அடையாளம் கூட முடிந்து விடுகிறதோ அப்பொழுதே எதிர்காலத்தில் புனிதமானவர் என்ற பட்டம் கிடைக்கிறது. ஆகையால் ஒரு பொழுதும் தவறுதலாக கூட யாருடைய அவகுணத்தையும் தாரணை செய்ய வேண்டாம். ஸ்லோகன். யார் பழைய சுபாவ சம்ஸ்காரத்தின் வம்சத்தை கூட தியாகம் செய்கிறார்களோ அவர்களே அனைத்தையும் தியாகம் செய்தவர்கள் ஆவார்கள். அவ்யக்த சமிஞ்சை. சகஜ யோகி ஆக வேண்டும் என்றால் பரமாத்ம அன்பின் அனுபவி ஆகுங்கள். எந்த ஒரு காரியம் செய்தாலும் தந்தையின் நினைவில் அன்பில் மூழ்கி இருங்கள். எந்த ஒரு விஷயத்தின் விஸ்தாரத்தில் செல்லாமல் விஸ்தாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுங்கள். புள்ளியில் கரைத்து விடுங்கள். புள்ளியாகி விடுங்கள். புள்ளி வைத்து விடுங்கள். அப்பொழுது முழு விஸ்தாரமும் முழு வலையும் ஒரு நொடியில் கரைந்துவிடும் மற்றும் நேரம் சேமிப்பாகிவிடும். உழைப்பிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். புள்ளியாகி புள்ளியில் ஒன்றி விடுங்கள். ஓம் சாந்தி.